வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சேதராப்பட்டு பகுதியில் 750 ஏக்கரில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட உள்ளதால் தேவைப்படும் ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும். தர்கா நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சேதராப்பட்டு பகுதியில் 750 ஏக்கரில் புதிய தொழிற்பேட்டை அமைக்க அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியில் சலவையாளர் நகரில் 2 கோடி ரூபாய் செலவில் 25 புதிய துணி சேமிப்பு அறைகள், 5 பழைய துணி சேமிப்பு அறைகள், 1614 சதுர அடி பரப்பளவில் புதிய துணிகள் உணர்த்தும் கூடம், 81 துணி உலர்த்தும் கம்பங்கள், முழுமையான புதைவடை மின்சார வசதி மற்றும் உள் பாதைகள் என அதிநவீன முறையில் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சலவையாளர்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சலவைத்துறையை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் முதியோர் பென்ஷன் 5 ரூபாய் கூட உயர்த்தி வழங்க முடியவில்லை. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் 500 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 36,000 விண்ணப்பங்கள் புதிதாக கொடுக்கப்பட்டு பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 4,000 பேருக்கு வழங்கப்பட உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அந்த தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வித்துறையில் காலியாக உள்ள 190 காலி பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அடுத்த மாதம் எல்டிசி மற்றும் யூடிசி காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றார். சேதராப்பட்டு பகுதியில் ஐடி பார்க் அமைப்பதற்காக 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு அடுத்த மாதம் புதிய தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் தேவையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த அரசானது மத்திய அரசு உதவியோடு பல்வேறு திட்ட பணிகளையும் செய்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த மாதம் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வரும்போது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட உள்ளதால் தேவைப்படும் ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும் என்று தர்கா நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு முஸ்லிம்கள் சார்பில் நீண்ட நாள் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஏழை எளிய முஸ்லிம் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்க முன்வந்துள்ளது. இதற்காக வட்டியில்லா நீண்டகால கடன் திட்டத்தினை பயன்படுத்தி ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் ஹலிபுல்லா தர்கா ஷரீப் வக்பு சொத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி காலத்திலேயே பூமி பூஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கப்பட்டது. இதற்காக தர்காவில் நிர்வாகிகள் தர்காவில் விண்ணப்பத்தை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தர்கா நிர்வாகிகள், அடுக்குமாடி குடியிருப்பு தேவைப்படும் புதுச்சேரியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை முஸ்லிம் சமுதாய மக்கள் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் விண்ணப்பிக்க விரும்புவோர் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று தர்கா நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி அரசு மாநில வக்பு வாரியம் இவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து தற்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான தேவையான நடவடிக்கைகளை
தர்கா நிர்வாகத்தை மேற்கொள்ள வலியுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் இன்று வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் ஏழை எளிய முஸ்லிம் சமுதாய மக்களின் நீண்டகால கோரிக்கையான அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கான விண்ணப்பம் இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் ஐயா அவர்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய இந்த பொற்கால ஆட்சியிலேயே இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து இஸ்லாமிய மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல அது அரசு அதுக்கு பிறகு அந்த இடத்த ஆய்வு செஞ்சு எத்தனை பேருக்கு குடியிருப்பு கட்ட முடியுன்றத அரசு அதுக்கு பிறகு முடிவு செய்யும். இப்போதைக்கு முதற்கட்டமாக எத்தனை பயனாளிகள் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக தர்கா நிர்வாகம் அவர்களுக்கு விண்ணப்பம் இன்னைக்கு கொடுத்து அது பெறுறோம். லேண்ட் அக்விசிஷன் ஆல்ரெடி தர்காவுக்கு சொந்தமாகவே அந்த இடம் இருக்குது. லேண்ட் அக்விசிஷன் தேவையில்லை. மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதகடிப்பட்டு அரசு பள்ளி அருகே அவர்கள் சென்றபோது அங்கு மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி போலீசார் அங்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு நபர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார். அவரை பிடித்து விசாரித்த போது அவர் திருபுவனை பாளையம் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த ரியாஸ் அகமது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை காந்தி திடலில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள், ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தொடர்ந்து வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்க உள்ளார். இதனிடையே மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காவல்துறை கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் சுருதி தலைமையில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதன்படி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் ரயில்வே போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியோடு ரயில் நிலைய வளாகம், பயணியர் அமரும் இடம், பயணிகளின் உடைமைகள் மற்றும் டிக்கெட் வழங்கும் இடம், நடைமேடை உள்ளிட்ட ரயில் நிலையம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் விக்ராந்த் ராஜா அவர்கள் தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த உதவித்தொகை வழங்கும் விழா ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குனர் பாலமுருகன் அவர்கள் முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த 40 முதியோர், 6 விதவை, 3 கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆக மொத்தம் 49 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தத்துவ எழுத்தாளர் சாக்ரட்டிஸ் கணேசன் அவர்களுக்கு சுந்தரமுருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் எழுத்தாளர் மன்றம் இயங்கி வருகிறது. தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் 26ஆம் ஆண்டு விழா, கலை இலக்கிய பொங்கல் விழா, நூல்கள் வெளியீட்டு விழா, தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா, மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஆகிய விழாக்கள் மும்பையில் உள்ள பாண்டுப் பிரைட் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் கவிஞர் பாவரசு பதிலை பிரதாபன் அவர்கள் புதுச்சேரி எழுத்தாளர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்களை அழைத்துள்ளார்.
இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மும்பை சென்றுள்ள கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தத்துவ எழுத்தாளரும் அந்த மன்றத்தின் சட்ட ஆலோசகருமான மும்பை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் சாக்ரட்டிஸ் கணேசன் அவர்களை சென்னையில் அமைந்துள்ள முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கன் தமிழ் ஆய்வியல் மையத்தின் தலைவரும் நிறுவனரும் வசந்தா பதிப்பகத்தின் உரிமையாளருமான முனைவர் பாட்டழகன் ஐயா அவர்களுடன் இணைந்து எழுத்தாளர் சாக்ரட்டிஸ் கணேசன் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்வின் போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் அகிலன், சேலம் மாவட்ட காவிரி கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் அனிதா பரமசிவம், வசந்தா பதிப்பகத்தின் இயக்குனர் திருமதி சங்கமித்திரை, பாட்டழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தத்துவ எழுத்தாளர் சாக்ரட்டிஸ் கணேசன் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் வாழ்த்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிசிடிவி வசதி இல்லாத மதுபான கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் வரும் 28ஆம் தேதிக்குள் நிறுவுமாறு மதுபான கடையின் உரிமையாளர்களுக்கு புதுச்சேரி கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் அனைத்து சில்லறை மொத்த மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்கள் மற்றும் கல் சாராய கடைகளின் உரிமையாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கூறுகையில், கலால் துறையின் வழக்கமான ஆய்வுகள் கண்காணிப்பின் போது சில உரிமம் பெற்ற மதுபான கடைகள் வளாகங்களில் சிசிடிவி கேமரா அமைப்புகள் முறையாக செயல்படவில்லை என்பதும், கலால் துறை அறிவுறுத்தலின்படி சரியாக பராமரிக்கப்படவில்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சிசிடிவி அமைப்புகளின் முறையான செயல்பாட்டை உறுதி செய்ய தவறுவது வணிக நடவடிக்கைகளின் வெளிப்படைத்தன்மை கண்காணிப்பை மோசமாக பாதிக்கிறது. அனைத்து வகையான மதுபான கடைகள், மது அருந்தும் வசதியுடன் கூடிய ரெஸ்டோ பார், கல் சாராய கடைகளில் கிடங்குகளில் நிகழ் நேரத்தை காட்டும் வகையில் இயங்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். கலால் துறைக்கு தேவைப்படும் போதெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட தரவுகளையும் பார்க்கவும், அவற்றை மீட்டெடுப்பதற்கான போதுமான சேமிப்பு திறனையும் உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனைத்து உரிமதாரர்களும் தங்கள் சிசிடிவி அமைப்புகள் வரும் 28ஆம் தேதியன்று அல்லது அதற்கு முன்னர் கலால் துறைக்கு லைவ் வீடியோ பதிவுகளை பகிர்ந்து கொள்ளும் வசதியை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் மதுபான கடை அல்லது வளாகத்தின் நிகழ்வு நேர கண்காணிப்பு தேவைப்படும் போதெல்லாம் ஆய்வு செய்யப்படும். இதற்கான லைவ் லிங்க் அல்லது அணுகல் வசதியை கலால் துறைக்கு வழங்கப்பட வேண்டும். சிசிடிவி அமைப்புகளின் செயல்பாட்டில் ஏதேனும் செயல் இழப்பு, தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தடங்கல் ஏற்பட்டால் உடனடியாக கலால் துறைக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும். தடையற்ற செயல்பாடு மற்றும் கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக உரிமதாரர்கள் சிசிடிவி அமைப்புகளின் அவ்வப்போது முறையாக பராமரிக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை பின்பற்றாதது தீவிரமாக கருதப்படும். மேலும் 1970ஆம் ஆண்டு புதுச்சேரி கலால் வரி சட்டத்தின் பிரிவு 28B கீழ் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் விளைவாக உரிமம் இடைநிறுத்தம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஆசிரியர்களின் பணி நிரந்தர போராட்டத்திற்கு அமமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் மாநில இணைச் செயலாளர் நேரில் சென்று இது குறித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி நடைபெற்று வரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்ட களத்திற்கு அமமுக மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா அவர்கள் நேரில் சென்றார். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் கழகத்தின் சார்பில் தனது முழுமையான ஆதரவை வழங்கினார். ஆசிரியர்களை சந்தித்த பின்னர் அமமுக மாநில இணை செயலாளர் அவர்கள் உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அவரது இல்லத்தில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பரிந்துரை செய்தார்.
மாநில இணை செயலாளரின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஆசிரியர்களின் பணி நிரந்தர விவகாரத்தில் நிச்சயம் இதற்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார். தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் ஆலயம் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாலய விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை அன்று பிடாரி மீனாட்சியம்மன் ஆலயத்தில் மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, முதல் கால யாகசாலை பூஜை, மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, இரண்டாம் கால யாகசாலை பூஜை, மூலமந்திர ஹோமம், கடம் புறப்படுதல், அதனைத் தொடர்ந்து சித்திர பலகை பிரதிஷ்டை, தொடர்ந்து கலசாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நித்திய ஹோமம், ஷண்ணவதி ஹோமம், பூர்ணாகதி, யாத்ராதானம், கடம் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து சாற்றுமுறை மூலவர் பாலாலத்தில் எழுந்தருளி தினசரி பூஜை, தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் இருவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழு தலைவர் சத்தியமூர்த்தி, முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் MMC மனோகரன், கோயில் நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு மற்றும் தொண்டமானத்தம் ஊர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 31 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம், தாமரைக்குளம் வீதிகளுக்கு புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி ஆகியவற்றை அமைத்தல் மற்றும் TN பாளையம் பகுதியில் உள்ள யாதவர் வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு புதிய சாலை அமைத்தல் ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று காலை தொடங்கி வைத்தார். மணவெளி, தவளக்குப்பம், தாமரைக்குளம் வீதிகளுக்கு 22 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணி, TN பாளையம் பகுதியில் உள்ள யாதவர் வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று காலை அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், ஞானசேகர், நாகமுத்து, ரமேஷ், மாணிக்கவேல், விருதுநகர் பழனி, திருமால், பன்னீர்செல்வம் மற்றும் TN பாளையம் பகுதி நிர்வாகிகள், NR காங்கிரஸ் மனோகரன், சுகாதியா, சுகுமாரன், கிரிதரன், தேசிகன், முருகையன், தயாபரன், ஞானமூர்த்தி, சீனிவாசன், நாராயணன், சிலம்பரசன் மற்றும் அந்தந்த பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதையொட்டி புதுச்சேரியில் தாவேக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு விசில் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு புதுச்சேரியில் தாவேக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகிலும் உழவர் சந்தை பகுதியில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு விசில் வழங்கி இனிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மயிலம் பொம்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானத்திடம் முனைவர் சுந்தரமுருகன் ஆசி பெற்றார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செட்டிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் மாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அழைப்பிதழை திருக்கோயிலின் நிர்வாக அதிகாரி யுகபாரதி என்கிற கோபாலன் அவர்கள் மற்றும் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் முத்துராமன் மற்றும் ஊர் பொதுமக்களோடு இணைந்து சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் வழங்கி அவரிடம் ஆசி பெற்றனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள செட்டிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் மாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை சிறப்பிக்க வேண்டி திருக்கோயில் சார்பாகவும் மண்ணாடிப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் குருமகா சன்னிதானத்திடம் அழைப்புதழ் அளித்து முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்து பெற்றார்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேட், தேங்காய்த்திட்டு, முருங்கப்பாக்கம், ஓல்டு OHT வளாகம், முருங்கப்பாக்கம் மேட்டுத்தெரு, முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 5 இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகரப்பகுதிகளில் குடிநீரில் அதிக உவர்ப்புத்தன்மை உள்ள இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் வழங்கும் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசின் சாக்ஷி திட்டத்தின் கீழ் ரூபாய் 7.20 கோடி அரசாணை பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஓல்டு OHT வளாகம், முருங்கப்பாக்கம் பேட், தேங்காய்த்திட்டு, முருங்கப்பாக்கம் மேட்டுத்தெரு, முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 5 இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், அதாவது RO பிளான்ட் சுமார் 55 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் மேற்குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படவுள்ள அனைத்து பணிக்கான பூமி பூஜை தேங்காய்த்திட்டு மேட்டுத்தெரு குடிநீர் உந்து நிலைய வளாகத்தில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் S. ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் பிரபலமான பெப்ஸ் படுக்கை விற்பனையகம் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது. புதுவையில் பிரபலமான பெப்ஸ் படுக்கை விற்பனையகம் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம், விழுப்புரம் மெயின் ரோட்டில் KV டெக்ஸ்டைல்ஸ் எதிரே பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் என்ற பெயரில் புதிய படுக்கை விற்பனையகம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விற்பனையகத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். கடலூர் கண்ணன் மருத்துவமனையின் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சவுந்தரராஜன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மேலாண் இயக்குனர் சங்கர்ராம், பொது மேலாளர் ராஜேஷ், நிர்வாகிகள், பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சேதராப்பட்டு பகுதியில் 750 ஏக்கரில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட உள்ளதால் தேவைப்படும் ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் இன்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும். தர்கா நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.